ஓம் சாந்தி 18/8/2024 हिंदी टू मुरली 18 अगस्त 2024 हिंदी टू तमिल प्रदह मुरली ओम शांति अव्यक्त बाप्तादा काले मुरली ओम शांति अव्यक्त बाप्तादा रिवेस 20/2/2001 पीस February 2001 मधुबन रिवेस शिव जयंती व्रत लेने और सर्व संपन्न होने का यादगार है. சிவ ஜெயந்தி என்பது விரதம் இருப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதின் நினைவு சின்னமாகும். आज त्रिमूर्ति रचदा शिव बाबा अपने पूज्य शालिग्रामों से मिलने आए हैं என்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். மில்னா பி ஹே தோ ஆஜ் மனானா பி ஹே, சந்திக்கவும் வேண்டும் இன்று கொண்டாடவும் வேண்டும். आप सभी विश्व के सारों ओर से बापदादा की जयंती बड़े उमंग उत्साह से मनाने के लिए पहुँचे हो. நீங்கள் அனைவரும் உலகில் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பச்சை ககத்தேகே பாபுகி ஜெயந்தி மனானே ஆயேகே அவர் பாபு ககத்தேகே பச்சோன்கி ஜெயந்தி மனானே ஆயேகே, தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதாக தந்தை கூறுகின்றார். आप सब भी अपनी जयंती अलौकिक बर्थडे मनाने के लिए आए हैं. நீங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகிக பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். सारे कल्प में ऐसा न्यारा और प्यारा बर्थडे कभी होता नहीं है. முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒரு நாளும் ஒருபோதும் ஏற்படாது. सारे कल्प में देखा है ऐसा बर्थडे मनाया है जो बाप का भी हो और साथ में बच्चों का भी हो. தந்தையின் பிறந்தநாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்தநாள் என்று முழு கல்பத்திலும் பார்த்திருக்கிறீர்களா, கொண்டாடி இருக்கிறீர்களா? क्योंकि विश्व परिवर्तन के कार्य में शिव बाबा ब्रह्मा ताता के साथ साथ ब्राह्मण भी जरूर चाहिए. ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவதந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை. मीठे मीठे सिकलदे बच्चों प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. அப்பா இன்னைக்கு வரதானம் கொடுத்துருக்காங்க. बाबू के स्नेह को दिल में धारण कर सर्व आकर्षणों से मुक्त रखने वाले सच्चे स्नेही भव. தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையர் ஆகுக. बाबू सभी बच्चों को एक जैसा स्नेह देते हैं लेकिन बच्चे अपनी शक्ति अनुसार स्नेह को धारण करते हैं. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுக்கின்றார். ஆனால் குழந்தைகள் தங்களது சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கின்றார். जो अमृत वेले के आदि समय पर बापू के स्नेह को धारण कर लेते हैं, दो दिल में परमात्मा स्नेह समाया होने के कारण और कोई स्नेह उनके आकर्षित नहीं करता. யார் அமிர்த வேலை என்ற ஆதி நேரத்தில் தந்தையின் அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கும் காரணத்தினால் வேறு எந்த அன்பும் அவர்களை ஈர்க்க முடியாது. अगर दिल में बोरा स्नेह धारण नहीं करते दो
दिल में जगह कोने के कारण माया भिन्न भिन्न रूप से अनेक स्नेह में आकर्षित कर लेती है। इसलिए सच्चे स्नेही बन பரமாத்மா பியார் சே பர்போர் ரகோ. ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பு தாரணை செய்யவில்லை எனில் உள்ளத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தினால் மாயை விதவிதமான ரூபத்தில் அநேக அன்பில் ஈர்த்துவிடும். ஆகையால் உண்மையான அன்பானவர் ஆகிய பரமாத்மா அன்பில் நிறைந்திருங்கள். பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க, தேக் தேக் ஹி புரானி துனியா और संबंधों से ऊपर उड़ने वाले ही இந்திரபிரஸ்த நிவாசி ஹே. ஸ்லோகன், தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களில் இருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள்தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார். ஓம் சாந்தி. தன்யவாத் பாபா. நன்றி பாபா.